எப்படி ஆகிலும் அது தானியனுக்குள்ளே புகுத்தப்பட வேண்டும். ஆனால் தானியல் என்றால் அந்த வாசகருக்கு அவன் தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். இன்றைக்கு your decision will determine your destiny. உங்கள் தீர்மானம் உடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அந்த வார்த்தை சொல்கிறது, அவன் தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணினான். நம்பர் 1, சத்துரு மிகப்பெரிய நோக்கம் தேவனோடு இருக்கிற அந்த உறவு, தேவனோடு இருக்கிற நெருக்கம், தேவனோடு இருக்கிற அந்த அன்பை பிரிக்க வேணும் என்று விரும்புகிறான். He want destroy your affection from the Lord. தேவனோடு இருக்கிற அந்த உறவு. ஒரு சின்ன கேள்வி, அன்றைக்கு இருந்த நெருக்கம் இன்றைக்கு ஆண்டவரோடு இல்லை. ஒரு காலத்துல எனக்கு எல்லாம் அவரே, எனக்கு ஆண்டவரும் அந்த வார்த்தை, ஒரு காலத்துல எல்லாம் அவரே, இன்றைக்கு அவரும் எனக்கு தேவை. நம்பர் 1, devil want to destroy your affection from the Lord. தேவனோடு இருக்கிற அந்த உறவு, அந்த அன்பு, அந்த ஸ்நேகம், அதற்கு பல காரியங்கள், வசதிகள். இன்னைக்கு இருக்கிற நவீன உலகம் வசதிகள் வளராய் மாறிவிட்டது. ஒரு காலத்துல ஏழ்மை இருந்தது, நெருக்கம் அதிகமாக இருந்தது தேவனோடு. இன்னைக்கு செழிப்பு வந்து விட்டது, நெருக்கம் குறைந்து விட்டது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவர்களே, பவுலடியான் சொல்வது போல ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 வரைக்கும் வாசிக்கிறேன். ரோமர் 8:35 அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். படிக்கிறேன், எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். இவர்கள் நேரும் போது பாடுகள், துன்பங்கள், இதெல்லாம் உயர்க்கும். உண்மையாய் உத்தமமாய் நீதியாக வாழ்கிற மக்கள் தான் இன்றைக்கு அதிகமாய் பாடுபடுகிறார்கள். நான் பார்த்த அளவிலே, என்னுடைய அனுபவங்களிலே, ஒரு அரை நூற்றாண்டு அன்பானவர்களே, நான் பார்த்த அளவிலே ஆண்டவர் நேசிக்கிறவர்கள், ஆண்டவரை அன்பு கூறுவர்கள், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவர்கள். இன்றைக்கு ஊழியரோடு பேசினேன், பேச முடியவில்லை. அவரால மூச்சு வாங்குற அறுவை சிகிச்சைக்கு முடிந்து வீடு திரும்பி இருக்கிறார். உண்மையானவர், உத்தமமானவர், தேவனை அதிகமாக நேசிக்கிறவர். அவர் பேசும்போது மூச்சு வாங்க பேச முடியல. இப்படிதான் ஒரு அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். தூக்கம் இல்லாத இரவுகள் ஊழியர்களுக்கு. ஆனாலும் 36 கிறிஸ்துவின்